தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வின் நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரங்களாக, ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு நாட்களாக, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரங்களாக, ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு மாதங்களாக, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருடங்களாக, கடைசியாக நாம் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது என்று யோபுவின் சரித்திர புத்தகத்தில் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது, இதோ நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது என்று யோபு சொல்லுகிறார். எவ்வளவு சத்தியமான ஒரு வசனம் பாருங்க. நம்முடைய வாழ்வின் நேரங்கள் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கையை தாவீது சொல்லுகிறார். அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் மரணம் எந்த நேரத்தில் மனிதனை கொண்டு போகும் என்று யாருக்கும் தெரியாது. ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். ஒரு பெரிய காற்றடிக்கும் பொழுது தூள் சாம்பல் பறந்து போகிறது, அந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. இதே போலதான் அழிவு ஏற்படும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே பறந்து போகிறது, அவன் அழிந்து போகிறான். மனுஷனுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாட்களும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கை குறுகினது, அதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கை குறுகினது, ஒவ்வொரு நேரத்தையும் தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். வாழ்க்கை குறுகினது, அதை வீணடிக்காதீர்கள். வாழ்க்கை குறுகினது, தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள். வாழ்க்கை குறுகினது, ஆனால் நித்திய ஜீவன் என்றென்றும் உள்ளது. இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஆமென்றால் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள். அன்புள்ள இயேசுவே, நான் ஒரு பாவி, என் சுய முயற்சியால் ரட்சிக்கப்பட முடியாது என்று உணர்கிறேன். மனிதனுடைய பாவத்தை போக்க நீர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீதான் மெய்யான தேவன் என்று என் இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்த குற்றங்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய நாவினால் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும். இனி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்தருளும். நான் உமக்காக வாழ என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். அந்த நித்திய ஜீவனின் பாதையை எனக்கு காட்டியருளும். உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட எனக்கு கிருபை தாரும்.